ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் நம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே நம்மை துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் அடைகிறவரே, தூயாதவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே, எங்கள் நடுவே உலாவுகிறவரே, என் நாமத்தை கூடும்போது அவர் நடுவே வருவேன் சொன்னவரே, எங்கள் நடுவே வந்திருக்கிறவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்க மாட்டேன். அதுவரை நோக்கி கூப்பிடு, அறியாதுமான பெரிய காரியத்தை நான் செய்வேன் என்று சொன்னீரே. அப்படியா பிள்ளைகள் கூப்பிடுகிற போது கர்த்தருடைய பிள்ளைகள் காரியங்களை காத்து வாய்க்க பண்ணுவீரா? பிரசனத்துக்காய் காத்திருக்கிறோம், பதிலுக்காய் காத்திருக்கிறோம். எங்கள் சத்தத்தை கேளு. நசராய இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அழுகையின் சத்தம் கேட்பவரே,
அல்லேலூயா. ஒரு புலம்பலி சத்தம் என் செவியிலே ஏறிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஜெபிங்க, நீங்கள் ஜெபிங்க, உனக்காக ஜெபிங்க, முழங்கால நின்று ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் காட். அல்லேலூயா. 2 வார்த்தை நீங்க ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே இன்னொரு கையை தூக்குங்க. பிரைஸ் காட். அல்லேலூயா. ஜீசஸ். Praise God. Praise God. Praise God. Hallelujah. Praise God. Amen. எல்லா கையை தட்டி ஒரு பக்கத்துல சொல்லு. அப்படியே சொல்லுங்க. Praise God. Praise God. ஒரு தேவைகளுக்காக சொல்லுங்க. Praise God. எல்லா பக்கத்துல எல்லா கையை பிடிப்போம். எல்லா கையை பிடிக்க பக்கத்துல எல்லா கையை பிடிச்சு ஒரு வச்சோம் பக்கத்துல கையை பிடிப்போம். சோத்ரம் எல்லா சோத்ரத்தோட ஜீசஸ். அப்பா அப்பா மனுஷனும் முகத்தை பார்க்கிறோம் தகப்பனே, நீங்க உள்ளத்தை அறிந்திருக்கிறீங்க தகப்பனே. அப்பா அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் சொன்னீங்களப்பா, அவரே நித்திய புயலாம் ஆதாரம் இருக்க சொன்னீங்களப்பா. அந்த வார்த்தை பேரை செய்யறது தகப்பனே. அப்பா உன் நினைவுகள் எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாம் உங்க நினைப்பா இருக்கு தகப்பனே. எல்லாமே நீங்க அறிஞ்சிருக்கீங்க தகப்பனே. உங்க ரத்தமோ ஜெயமா எடுக்கிற தகப்பனே. யுத்தம் உங்களுக்கு தகப்பனே. அப்பா போர் காலத்துல யுத்தமா நீங்க நடத்துற தகப்பனே. என்னிடம் பேசுறது எங்களை அறிந்தவரேப்பா. எல்லாம் உங்க கருத்திலே நினைக்கிற தகப்பனே. எண்ணங்களாம் நீங்க அறிஞ்சிருக்கிற தகப்பனே. மனசுகிட்ட எதுவும் சொல்லுங்க. நீங்க அப்படியே செவி கொடுத்து கேட்டு அதே செய்திக்கு என்ன பண்ணுறீங்க? அதே செய்தி கேட்டு உங்க கண்ணீரை கண்டு நான் உனக்கு குணமாக்குன்னு சொன்னீங்களப்பா. நல்ல பிதாவே ஆமென். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழவே சுருக்கமா விசுவாசத்துல ஜெபம். பிரைஸ் காட். ஹalleluya. ஜீசஸ். சோதரம் அந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றி அவங்க ஆசீர்வாதமா அன்பு கூறிய அதுக்காக நன்றி. ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஹalleluya. 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 பிரைஸ் காட். ஜெபம் அப்படியே ஜெபம். சோதரம் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. உங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில கூட கர்த்தாவே நாங்கள் ஒரு மனமாக கூடி ஜெபிக்கிற இந்த வேளையில கூட கர்த்தர் தாமே ஆவியானவரை நீர் அசைவாடுபடி ஜெபிக்கிறோம் அப்பா. இதை ஆண்டவரே உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொன்னீரே ராஜா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்க நீர் வந்திருக்கிறீரே ராஜா, உமக்கு நன்றி அப்பா. அப்பா விண்ணப்பத்தின் ஆவியானவரை எங்கள் மத்தியிலே
இயேசுப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ஊழியத்தை கர்த்தாவே நீர் கொடுத்தது ஆண்டவரே. இது மனுஷனால் உண்டாக்கப்பட்டதல்ல ஆண்டவரே. கர்த்தாவே நீர் கொடுத்தது ராஜா. இதுக்கு திரளான ஆத்துமாக்களை இப்ப இருக்கிறத பார்க்கலாம். திரளான ஆத்துமாக்களை நீர் கொண்டு வந்து சேர்க்கப்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஊழியக்கார குடும்பத்தை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா குடும்பம் முழுவதும் நீர் கர்த்தாவே பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்க கர்த்தாவே நீர் உதவி செய்யப்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஊழியக்கார முதல் கொண்டு அப்பாவுக்கு பேத்திகளை வரைக்கும் கர்த்தாவே கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீரே அந்த குடும்பத்தை கர்த்தாவே பொறுப்படுத்து அப்பா. சுகமாக வைத்திருக்க கர்த்தாவே நீர் உதவி செய்யப்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியத்துல இன்னும் மென்மேலும் வளர ஊழியக்காரருக்கு உண்டான சுகம் பலன் ஆரோக்கியம் ஆயுசு நாட்கள் கூட்டி கொடுக்கப்படியாக கூட ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. அடிக்கடி கூட உங்க கருத்துல அப்பா ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்கிறேன் ராஜா. இதாண்டவரே எனக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் பாதத்துல மண்டிட்டே இருக்கிற ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இதாண்டவரே தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொன்னீங்க அப்பா. இதாண்டவரே என் கணவருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா. ரட்சிக்க கூடாது உங்களுடைய கரம் உருகி போகலப்பா. கேட்க கூடாது செவி அப்பா மந்தமாகல ராஜா. அப்பா பொல்லாத மனுஷன் நிமித்தம் கர்த்தாவே ஒரு பாவி நிமித்தம் அநேக நன்மைகளை நாங்கள் இழந்து நிற்கிறோம் அப்பா. அப்பா அந்த பாவி மனம் திரும்ப செய்வானே பாவி ரட்சிக்க அப்பா நீர் பூமியில அவதரித்திர கர்த்தாவே. எங்களுக்காக சிலுவையை சுமந்தீங்க, எங்களுக்காக அடிகளை பட்டீங்க ராஜா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அந்த மனுஷனை கர்த்தாவே அப்பா நீ சீக்கிரத்துல தொட்டபடியாக கூட ஒப்பு கொடுக்கிறேன். நான் சாட்சியா நிக்கணும். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளை கூட உங்க இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம். பின்மாற்றத்துல இருக்கிற மகள் மருமகள் எல்லாம் உங்க இடத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. சகோதரன் பிள்ளைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். சீக்கிரத்துல நீரே மெய்யான தேவன் என்று அறியும்படியான ஞானத்தை அப்பா அவர்களுக்கு கொடுத்து சபையில வந்து உட்கார்படி செய்யலாண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா மகனை கூட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. அப்பா சபைக்கு வந்த சபைக்கு வராத இருக்குதாங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எனக்கு காரணம் தெரியாது, ஆனாலும் கர்த்தாவே பிசாசின் பிடியில இருந்தாலும் அவனை வரக்கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து கர்த்தாவே நீ சபைக்கு கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்குன்னு சொல்லி அப்பா. என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கட்டும் ராஜா. இந்த காலத்துல குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே சுருக்கமா ஜெபம். ஹalleluya. அவங்க ஜெபம் பண்ணும்போது நீங்க கையை பிடிங்க. அவங்க ஜெபம் பண்ணும்போது நீங்க கையை பிடிங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் praise God. ஆவியானவரே ஆசீர்வதி. praise God. கேட்ட அனைத்தையும் தந்தீங்க. Jesus. தகப்பனே எங்களுக்கு தகப்பனாய் நின்று வழிநடத்தி கொண்டு வருகிறீரே. கொடான கொடி ஸ்தோத்திரம். ஹalleluya. கிருபை செய்யுங்க. சொன்னீரே. ஆண்டவரே நாங்கள் திருப்பி தரமுறையை கொடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. இதோ தகப்பனே ஆண்டவரே இங்க வந்திருக்க அனைவரும் ஆசீர்வாதம் போகும்போது தேவரே ராஜாவே நிறைவேற்றியாய் போக முடியாதவரே ஆசீர்வாதம்
வழிபடுத்தும் கோடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமென். நல்ல கைது விசுவாசமா ஜெபம் பண்ணுவோம். தேவ பிரசன்னத்துல மறுபடியும் கர்த்தருடைய ஆவியிலே ஜெபம். ஹalleluya. எத்தனை நம்பர் இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஆமென். ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்வார். ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் செய்வார். ஆமென். நெடுநாளா காத்திருக்கிறேன். ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஹalleluya. ஹalleluya. சோத்ரம் சோத்ரம். praise God. ஹalleluya. ஆமென். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். அப்படியே கூட இந்த வேலையை குடும்பத்தை தாய்க்கு கரத்துல நான் ஒப்புக்கொடுக்கிறேன். ஆமென். ஹalleluya. என் கணவரை பிள்ளைகளை பேர பிள்ளைகளை மறுபடியும் தாய்க்கு கரத்துல ஒப்புக்கொடுக்கிறேன் சாமி. மட்டும் எங்களை வழி நடத்துறவரை நீ எங்களை வழி நடத்த போறீங்க. அதுக்காக ராஜா நன்றி அப்பா. உன் வார்த்தையில உண்மை இருக்குது ராஜா. உன் வார்த்தையில வல்லமை இருக்குது சாமி. எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த போறீங்க. அதுக்காக நன்றி ராஜா. இந்த ஜெபத்தை ஏறெடுக்க போறீங்க. அதுக்காக நன்றி சாமி. சோத்ரம். ஆமென். நல்ல கைது கர்த்தர் சோத்ரம். அல்ல ஆவியில் நிரம்பிச்சோம். ஆவியில் நிரம்பிச்சோம். ஆவியில் நிரம்பிச்சோம். உன் ஜெபம் நீங்க உன் ஜெபம் தேவ சுத்தத்துல போகணும். சோத்ரம். ஆமென். கொடியான கோடி ஹalleluya. ஹalleluya. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். அப்படியே உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. அப்படியே உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. ஆமா ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அப்படியே உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. praise God. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். கர்த்தாவே நான் கர்த்தரோட ரத்தத்தோட அந்த இடத்துல நீயே எனக்கு பாதுகாப்பா நீ ராஜா உன் பாதத்துல சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். நீ கேட்கணும் அப்பா. என் மருமகளுக்கு பார்க்க பார்க்க ராஜா. நான் எவ்வளோ சட்ட ஆகணும் மகிழ்ச்சி நான் சச்சில நீ கேட்டுக்கதான் எனக்கு. ஆனா என் மருமகளுக்கு குழந்த பயப்படணும் ராஜா. என் பிள்ளைங்க எவ்வளோ நீங்க எனக்கு பேசினாங்க. ஜபத்துல நின்று கேட்டாங்க. என் மகன் போய் சந்தோஷமா அம்மா கண்ணீர் விட்டேன். ஆனா கத்தரி 2 வருஷம் என் பிள்ளை என்னை பார்க்கலாம். எனக்கு கொடியான கோடி நன்றி ராஜா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். கைதிரி சோத்ரம். லாடில் நெருங்கி கூப்பிடு நீ பதில் கொடுப்பா. குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. ஆமென். 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 கூப்பிடு நீ ஆமென் பதில் கொடுப்பா. குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. உண்மையாவே இருவரும் உள்ளத்தை நிறைவா. ஆமென். ஆமென்.
உற்சாகமாய் விசுவாசத்தோடு சொர்க்கமா ஜெபத்தை Thank you, Jesus. Hallelujah. விசுவாசத்தின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். அடிமைத்தனத்தின் ஆவி ஓடட்டும். சத்துருவின் வல்லமைகள் கட்டப்படட்டும். பாவத்தின் ஆவி ஓடட்டும். சோதரம். Hallelujah. 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 சோதரம் சோதரம் சோதரம். Hallelujah. Hallelujah. சோதரம் சோதரம். நன்றி. ஆமென். சோதரம் சோதரம் சோதரம். ஆமென். நல்ல கையை கர்த்தர் சொல்லுங்க. நல்ல கை சோதரம் 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 சோதரம். அப்படியே ஜோமுனி நீ ஜோமுனி விடாம ஜோமுனி. அப்படியே ஜோமுனி நாமத்தில் 2-3 பேர் நான் அசைவதற்கு சொன்னி ஆண்டவரே நடுராத்திரி ஸ்ரீலாவும் பவுலும் ஆண்டவரே சிறை வாசல்ல துதிக்கும் போது ஆண்டவரே கையில் இந்த கட்டுகள்லாம் அறுக்கப்பட்டது ஆண்டவரே. இப்போது ஆண்டவரே இந்த பிரச்சனை வந்திருக்கிறாங்களோ இப்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால கட்டுகள்லாம் உடைந்து வெளியே வருவதாக ஒவ்வொரு ஆசீர்வாதி ஆண்டவரே பலத்தினாலும் அல்ல சுராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொல்லி ஆண்டவரே உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே தடையெல்லாம் உடையாண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு சங்கிலிகள்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால ஆண்டவரே எல்லாம் உடைந்து போவதாக ஆண்டவரே வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே தேவாவி இறங்கி வருவதாக தேவாவி இறங்கி வருவதாக துதிக்கும் போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்ததாக ஆண்டவரே சபை முழுவதும் வரட்டும் ஆமென் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார் கரம் பிடித்து நடத்திடுவார் அப்படியே ஜெபத்தோட எல்லாம் ஜெபம் திரும்ப ஜெபம் பண்ணிரு சுருக்கமா சோத்ரம் நாங்களாம் வரவில்லையப்பா சம்பவத்தில் எங்களை கொண்டு வந்த ராஜாவே உங்களுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஒன்று கூட எங்களை ஜெபிக்கிறோம் நன்றி நன்றி அபிஷேகத்தை ஊற்றணும்ப்பா அப்பா தகப்பனே ஜெபாவை ஊற்றணும்ப்பா வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே விடுதலை நாம இறங்கட்டும்ப்பா அநேகருடைய கட்டுகள் எடுக்கப்படும் அநேகருடைய சுமைகள் விலகட்டும் ஜீசஸ் உனக்கான நேரம் நீதான் ஜெயமடைக்கணும் தீங்கு எங்களை துக்கப்படுத்தாத படிக்காது தேவனே
நன்றி செலுத்துகிறேன் ராஜா. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ராஜா அவர் சூழ்நிலை ஏற்படுத்தினாங்க. நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இன்னும் பரிசுத்தமான வாழ கிருபை பாராட்டுகிறேன். நீதிமன்ற வாழ எனக்கு தயவு செய்யுங்க ராஜா. அப்ப எங்க குடும்பத்தை முற்றிலும் ஆண்டவரே உங்களுடைய பாதுகாவலில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. இனிமே ஆண்டவரே அப்ப எங்களுக்கு தலைவராக இருந்து எங்களை பாதுகாத்து வெளியேற்ற கொண்டே ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்தி ஆண்டவரே பண்ண மாதம் சூழ்நிலை விடாவே எல்லா சோதரத்தோட கத்த உச்சத்தை கேட்பாரு. அவன் உயர்ந்து ஓ உச்சமா பெரிய அசலை, உச்சமா ஒரு பெரிய மாற்றத்தை, உச்சமா பெரிய விடுதலையை, உச்சமா ஒரு பெரிய பாதுகாப்பை, உச்சமா ஒரு பெரிய சமாதானத்தை வாழ்க்கை கத்து கொண்டு வருகிறார். ஊக்கமா செலுத்தி சோதரம் சோதரம் யாக்கோபின் கூடாரத்தை சிறையிருக்க தாவீதின் கூடாரத்தை சோதரம் 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 பழுதற்று பொழுதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்ததைப் போல நாடுவேன். சாப்பிட்டு வாக்கு பண்ணின தேவனாகிய என் முகத்தில் இருக்கிற கருத்தில் தெரிவித்த முகங்களை உடைக்கிற தேவனாகிய கர்த்தர், எங்களை கர்த்தர்களை அழைக்கிற தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட சுகமும் கருண பாதுகாப்பு பேச முடியாது. தேவனே நீ சகலத்தை செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்து தடைப்படாதே. நாங்கள் அறிந்திருக்கிற வாதையில் கூட பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாது. கர்த்தரே எங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறீர். உம்மை நாம் மட்டும் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நோய்களெல்லாம் நீக்கிடுமா நொடி பொழுதில் சுகம் தரும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அது எந்த நோயா இருந்தாலும் சரி, அது பாவ நோயா இருந்தாலும் சரி, அது சமாதி கிடைக்கிற நோயா இருந்தாலும் சரி, அது குடும்ப லட்சுமி கிடைக்கிற நோயா இருந்தாலும் சரி, அது பிசாசு நோயா இருந்தாலும் சரி, இன்னைக்கு கர்த்தரை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. துக்கம் அவருக்கு தெரியும், வேதனை அவருக்கு தெரியும், உபத்திரம் அவருக்கு தெரியும். ஆண்டவரே இந்த பொல்லாத வியாதி, இந்த பொல்லாத ஆவி என் வாழ்க்கையை கிரியை செய்யப்பா. இன்னைக்கு இந்த ஆவி, இந்த பொல்லாத நோய், இந்த பொல்லாத வாதை ஆண்டவரே வீட்டை விட்டு வெளியே போ. அவே நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார். நொடி பொழுதில் அவன் சுகம் தருவார். அவே சொல்லு சொல்லு
ஜெபத்தோட கண்ணை பார்த்து தொடர்காது ஒரு மகிமை இறங்கி ஆகாத மகிமை இறங்கி வரும் ஷாகபா கோரபலா ஒவ்வொரு குடும்பத்திற்கு விசுவாசம் ஓடும் ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஈசி ஆகுவார் ஷாபா குடும்பத்தில் இருக்கிற குடும்பத்தில் பொறுத்துக்கிற லட்சம் கிடைக்கிற ஆகிய கிடைக்கிற மனுஷன் கிடைக்கிற கொள்ளாதாரி ஓடி போட்டு ஜப 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 அங்கமையா ஜப ஜப அங்கே இறங்கி ஆகாத ஷாகபா அட்டி பள்ளம் இறங்கி வரும் என்னுடைய பரிகாரி நீ மாத்திரமே ஆண்டவரே கத்த நோக்கி கூப்பிடு எல்லாரும் கத்த நோக்கி கூப்பிடு ஆண்டவரே மனம் இறங்குவீராக ஆண்டவரே இறங்கி வருவீராக ஹalleluya ஹalleluya விடுதலை கொடுங்கப்பா அற்புதம் செய்யுங்கப்பா ஒரு மாற்றம் உண்டாகட்டும் Thank you, Jesus. நன்றி எல்லா சோதத்தோட எல்லாம் ஒரு விடுதலை கொடுங்கப்பா ரத்தம் சிந்தினே ரத்தத்தினால கழுவுங்கப்பா விடுதலை கொடுங்கப்பா மாற்றம் உண்டாகட்டும் ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் கொண்டு வந்து சேர்க்கப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் 109 ஆண்டுகளை தேடி வந்தாண்டவரே தொலைந்து போன ஒரே ஒரு ஆண்டவரே தொலைந்து போன ஆதாய் இருக்கிற நம்முடைய கணவரை நீ கண்ணோக்கி பாருங்க இயேசுவே ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்க தொட்டு சுகமாக்குங்கப்பா கர்த்தாவே விடுதலையாக்குங்கப்பா மனசு பணியில் சேர்த்து கொள்ளுங்க சமுத்திரம் கொண்டு வாங்கப்பா நல்ல மேய்ப்பனல்லவா இயேசுவே மனமிரங்கும் நீரே
ரட்சிப்பை கொடுங்கப்பா, விடுதலை கொடுங்கப்பா. எங்களுக்கு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. எங்களுடைய ரட்சகர் நீர் மாத்திரமே ஆண்டவரே. உம்மையன்றி ரட்சகர் இல்லையப்பா. உம்மையன்றி விடுதலை இல்லையப்பா. உம்மையன்றி வாசல் இல்லையப்பா. நீரே எங்களுடைய வாசலாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அது நாங்கள் உட்பிரவேசிக்கணுமே. உம்முடைய மகிமையை காணணுமே. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மனம் கசந்த ஆண்டவரே. அந்த வந்தால் இருதயத்தை ஊற்றியது போல ஆண்டவரே. என்னிடத்தில் பலமில்லை ஆண்டவரே. முழுவதுமாக தொய்வடைந்த நிலையில் ஆண்டவரே. என்னுடைய இருதயத்தை ஊற்றுகிறேன் அப்பா. அவர்களுடைய ஜெபத்தை அற்பமாய் எண்ணாமல் ஆண்டவரே. ஆண்டவரே அதற்காக விண்ணப்பத்தை படித்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பதிலை நீ கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாணயத்திலே அடியாளும் அடியாளுடைய குடும்பமும் ஆண்டவரே உமக்கு சாட்சியாக நான் விசுவாசிக்கிறபடியே பெற்றுக்கொண்டேன் அப்பா. அதில் சிறிதளவும் சந்தேகமில்லை கர்த்தாவே. நிச்சயமாக நீ செய்து முடிப்பீர் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரே. எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்தீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது கேட்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சில பேர் ஜெபித்து இருக்கிறார்கள், சில பேர் விருதுக்கு நாடத்திலிருந்து வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, நீ சொன்னீர், உன் நினைவுகளை நான் தூரத்திலிருந்து அறிகிறேன். உன் நாவில் சொல் பெறுவதற்கு முன்னமே அதை நான் முன்கூட்டியே அறிந்திருக்கிறேன். உன் இருதயத்தின் வேண்டுதலை நான் அறிவேன். சொன்னீரப்பா, நீ சமூகத்தில் அன்றைய அமர்ந்து தன் இருதயத்திலிருந்து வேண்டிக் கொண்டிருக்கிறேன். நீ பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்பீராக, ஒரு அற்புதம் செய்வீராக. நீ சூழ்நிலை மாறட்டும், நெருக்கங்கள் மாறட்டும். நீ சமாதானத்தை கிடைக்கிற வல்லமைகளை கர்த்தர் நிரூபணமாக்கி போடும். ரட்சிப்பை கிடைக்கிற, அபிஷேகத்தை கிடைக்கிற, பரிசுத்த வாக்கியம் கிடைக்கிற, நல்லவர் ராஜ்ய தரிசனத்தை கிடைக்கிற, பொல்லாத வஞ்சிக்கிற பிசாசின் ஆவி கர்த்தர் சொத்தேத்து வருகிறார். ராபா காதா ராபா சாகபா துராபா. அபியானவரே, ஜனத்தின் ஆசீர்வாதங்கப்பா. இந்த ஜெபத்தின் மூலமாக ஒரு பெரிய விடுதலை இறங்கட்டும். துக்கத்தோடு வந்தவர்கள் சமாதானமாய் போகட்டும். உங்கள் சமூகத்தில் பாதத்தில் தங்கள் பாதங்களை இறக்கி வைத்திருக்கிறார். சுமக்கிறவன் நீ. இதுக்கு பதில் கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. Thank you, Jesus. ஹல்லேலூயா. நீங்கப்பா போவேசப்பா. உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு இயேசுவே எப்படி வாழ. நீங்கப்பா Jesus. நீங்கப்பா போவே. Jesus. இயேசுவே இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு 24 வருஷம் எப்ப நடக்கும் எப்ப நடக்கும் எப்ப நடக்கும் சொல்லிட்டு ஒவ்வொரு நாளா காத்துட்டு இருந்தாங்க. கர்த்தரோட வார்த்தை இப்படி சொல்லுகிறது அந்த மனுஷனுக்கு, அவன் இருதயம் கர்த்தரை நம்பி அவன் சொன்னார், ஒரு பிள்ளையை
பெறுவாய் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை பிடிச்சு கொண்டு அந்த மனுஷன் இருந்தான். தூதர்கள் வந்தார்கள். அடுத்த தடவை நான் பார்க்கும்போது இவர் வேலையோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு பல தூதர்கள் பரலோகத்திலிருந்து இருந்து இறங்கி வந்து உங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்காங்க. அவங்க சொல்ற வார்த்தை, நான் மறுபடியும் உன்னை சந்திப்பேன். நீ என்ன வேதனை எழுதியோ அது உனக்கு நடந்திருக்கும், அது உனக்கு நடந்திருக்கும் என்று நீங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை இதுதான். கவலைப்படாதீங்க, திரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல ஜெபம் முடிஞ்ச அப்புறம், ஆண்டவரே நான் உங்ககிட்ட விண்ணப்பத்தை ஏறெடுத்துட்டேன், இந்த விண்ணப்பம் எனக்கு வாய்க்குமா அப்படின்னு நீங்க தலைக்கு நின்றீங்க அப்படின்னா கர்த்தர் சொன்ன வார்த்தையை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஆண்டவரே நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், அந்த தண்டை நான் பின்தொடரலாமா? நான் எடுத்த விண்ணப்பம் எனக்கு வாய்க்குமா? நான் இழந்து போன காரியங்கள் எனக்கு கிடைக்குமா? நான் தலைகுனிந்த இடத்திலே தலை நிமிர முடியுமா? கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ போ, கர்த்தர் என்ன இழந்தையோ அதை அத்தனையும் நீ மீட்டுக்கொண்டு நீ திரும்ப உன் இடத்துக்கு வருவ. என்னென்ன காரியங்களுக்காக நீங்கள் பரிதவித்து வேதனையோடு வந்து விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறீங்களோ கர்த்தர் அந்த விண்ணப்பங்களை எல்லாம் அவர் அப்படியே அங்கீகரித்து நீங்கள் இழந்து போன அந்த தண்டை கர்த்தர் மறுபடியும் உங்கள் கையில கர்த்தர் கொடுப்பார். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறவரே, வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவரே, உம்மை நம்பி வந்தோம், உம்மை நம்பி வந்தோம். வார்த்தையினாலே இருதயத்தை திடப்படுத்துகிறவர் நீராடுவர். வஞ்சிக்கிற ஆவி எங்களிடத்திலே கிரியை செய்யாதபடி, வஞ்சிக்கிற வார்த்தைகள் எங்களிடத்தை கிரியை செய்யாதபடி கர்த்தர் தேவ வசனத்தினாலோ ஜெபத்தினாலோ எங்களை புறப்பட்டு நாங்கள் ஏற்றுக்கிற இந்த ஜெபத்தை கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறாங்க, கர்த்தர் பார்க்கிறாங்க. ஆண்டவரே நேரம் கடந்து கொண்டு இருந்தாலும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய போய் விடமாட்டோம் என்று இருக்கிற எங்கள் ஜனக்கூட்டத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஒரு விஷயம் எங்கள் விண்ணப்பங்களை கர்த்தருடைய கரம், ஆணிகள் பாய்ந்த அந்த கரம் இப்பொழுதே தொடுவதாக, ரத்தம் அந்த விண்ணப்பத்தின் மேலே விழுவதாக, ரத்தத்தில் இருக்கிற மகிமை அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் அப்படியே அங்கீகரிக்கிறாங்க. இது எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தீர், விசுவாசிக்கிறோம். ஆமென். நாங்கள் ஏறெடுத்த விண்ணப்பம் மனுஷனால கூடாதப்பா, ஆனால் தேவனாலே அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவனால எல்லாம் கூடும் என்று நம்பி நாங்கள் வந்து இருக்கிறோம். எங்களை பார்க்கிறார்கள். ஒரு விஷயம் என்னையும் என் மனைவியும் என் குழந்தையும் கர்த்தர் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்க இருக்கும் போது எங்களுக்கு கவலை இல்லை. கர்த்தரை நம்பி இருக்கிறேன்னா திடமனதா இருப்பாண்டவரே, என் தேவன் என்னை வழி நடத்துவார். ஆண்டவரே கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி அந்த கரம் எங்களோடு இருந்து ஆண்டவரே தீமைகளை அணுகாதபடி கர்த்தரை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் கர்த்தரை ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வந்த எல்லாரையும் கர்த்தரை ஒப்புக்கொடுக்கிறோம். என் கரம் எங்களோடு இருக்கட்டும், என் பாதுகாப்பு எங்களோடு இருக்கட்டும். கடந்து போகும்போது கர்த்தர் நான் எழுந்து போனதை அத்தனையும் அவருக்கு திரும்பி தந்தார் என்று விசுவாசத்தோட போகிறோம். விசுவாசத்தோட ஜெபம் பிரியாளியை ரட்சிக்கும் என்ற வார்த்தையாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் எங்களுக்காக சொல்கிறோம். ஒரு விஷயம் ஒப்படைக்கிறோம்ப்பா. கர்த்தர் சுகத்தை கொடுப்பாங்க, அவரை பலப்படுத்துகிறாங்க. ஊழியக்கார அம்மாவை ஊழியக்கார ஐயாவுக்கும் நல்ல கர்த்தர் சுகபலத்தை கர்த்தர் கொடுத்து இந்த ஊழியத்தை கர்த்தருடைய கர்த்தர் ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தர் இந்த ஊழியத்தை உமக்கு ஏற்ற மகிமையாக வழிநடத்திக் கொள்ளும்படியாக பொறுப்படுத்திக் கொள்கிறார்கள், வழிநடத்துகிறார்கள். மீட்பு ரட்சமாக இயேசு கிறிஸ்துவின் எங்கள் ஜீவன் நடத்துகிறார்கள். எல்லா கர்த்தர் ஜெபத்தை கேட்டு சொல்லுங்க. எத்தனை நம்பர் ஜெபத்தை கட்டக்கிட்ட அல்லேலூயா அல்லேலூயா. நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இணைக்க பண்ணோம். விரும்பினது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அல்லேலூயா. துச்சேதி கேட்கறதுனால அவன் இருதயம் பயப்படல, அவன் பயப்படல. அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி நிலையா இருக்கும். ஆமென். எத்தனை பேர் கர்த்தரை நம்பி உட்கார்ந்திருக்கிற? எத்தனை பேர் கர்த்தரை நம்புற? இந்த நம்பிக்கையோடு கூட நம்முடைய சமுத்திரம் வந்திருக்கிற ஒரு விண்ணப்பத்துக்காக நம்ம சோதனை பண்ண போறோம். ரஞ்சித் மனைவி தரணி திருமணமாகி 2 ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்ல, எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று அவங்க விண்ணப்பம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த சங்கிலி ஜெபத்துல
வந்த விண்ணப்பத்தை கர்த்தர் அங்கீகரித்து அந்த குடும்பத்துக்கு ரஞ்சித் தரணி அந்த குடும்பத்துக்கு உயர்ந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கும்படி கைத்தறி கர்த்தர் சுத்தம் பண்ணலாம். அல்லேலூயா. அவரால் எல்லாம் போடும். ஆமென். இந்த விண்ணப்பத்தை கேட்டு இந்த குடும்பத்தில் கர்த்தருடைய கிரியைகள் நடக்கும். கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எதுமே ஜெபம் பண்ணி நம்பிக்கை இருக்கிற, எதுமே ஜெபம் பண்ணி நம்பிக்கை இருக்கிற, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அவரால் எல்லாம் முடியும். ஆமென். ஜெபத்தை கர்த்தர் கண்டிப்பாக கேட்டாரு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு ஜெபித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு ஜெபித்திடுவே. அல்லேலூயா. எதுமே தைரியமா இருக்கிற, எதுமே நம்பிக்கை இருக்கிற, எதுமே விசுவாசமா இருக்கிற. ஆமென். கர்த்தருக்காக நீ கொடுத்த ஒவ்வொரு மணித்துளியும் அவருக்காக செலவழித்து உடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு நொடியும் அது உனக்கு ஆசீர்வாதமாக அவர் மாற்றிக் கொடுப்பார். அல்லேலூயா. உனக்கு முன்பாக அவர் போய் சத்துருக்களை துரத்திருப்பார். ஆமென். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலமாயிருப்பார். நித்திய உனக்கு ஆதாரமா இருக்கும். அவர் உனக்கு முன்பாக நின்று உன் சத்துருக்களை துரத்தினார். எதுமே நம்புற, எதுமே நம்புற. ஓ சத்து ஓடு, சத்து ஓட்டு கைத்தறி, சத்து பிசாசு ஓடு, தலையை உடைக்கு, தலை உடைக்கு. ஓ தாத்தா தாத்தா ராமாசா தாத்தா உனக்கு முன்பாக வந்து நின்று அந்த சத்துருக்களை துரத்தி அடிமன்ற ஆவி ஓடு, பிசாசு ஆவி ஓடு, ஆவி ஓடு, லட்சமிதை ஆவி ஓடு. பாப்பா துராமா சாகா எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன். ஆமென். பரலோகத்திலே நன்மை வேலைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த கூடிக்கு நீர் ஆசீர்வதி. ஆண்டவரே எங்களால் உண்டானது அல்ல, இது உம்முடைய ஈவு. கர்த்தாவே நீர் உம்முடைய ஆவியின்படி நடத்துகிறீர். உம்முடைய நன்றி அப்பா. விசுவாசத்தோடு ஆண்டவரே நம்பிக்கையோடு உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து முழங்கால் படியிட்டு நோக்கி ஜெபிக்க இருக்கிறார்கள். உம்முடைய எல்லா குறைகளை தீர்த்து விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில் நடக்கிறது வேண்டலுக்கு செவி கொடுக்கிறோம். பதிலத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே வார்த்தை கொடுத்துக்காய் நன்றி அப்பா. அவர் சொல்றாரு, இன்றைக்கு காண்கின்ற எகிப்தியரை இனி நீங்கள் என்ன காண மாட்டீர்கள். கைத்தறி கட்ட வேண்டும். இன்றைக்கு வந்த இன்னைக்கு சுமந்து வந்த வாரம், இன்னைக்கு வந்த கண்ணி, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இனி கத்த சொல்றாரு, அந்த சத்துருவை அந்த எதிராளி இனி இன்றைக்கு நீ பார்க்க மாட்டேன். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் நீ ஜெபிக்க ஆரம்பித்தவனே நான் இறங்கி அந்த சத்துருவை துரத்திட்டேன். வார்த்தைக்காக நன்றியப்பா. அந்த வார்த்தையை நம்புகிறோம், நாவி கிரியை செய்து நம்புகிறோம். அப்படி எப்படி பிள்ளைகள் அந்த ரட்சிப்பை அந்த வாழ்க்கையை குடும்பத்திற்கான கர்த்தர் பேசுகிறான். அந்த அத்தனை பேர் எல்லா தலைமையில கை வச்சுங்க. யாருக்கு தனிப்பட்ட சொன்னல, அவன் யாருக்கு தனிப்பட்ட சொன்னல. இந்த முடிவு ஜெபத்தோட முடிக்க போறோம். அப்படியே நீங்க தலைமையில கை வச்சுங்க. கர்த்தருடைய ஆவியானவர்கள் தொடுவார். ஆமென். உங்களுடைய ஆவியும் கர்த்தருடைய ஆவியும் உண்மையில் இறங்கி வந்து அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிதாவே சொல்லி, பிதாவே என் ஜெபத்தை கேட்டு, என் சத்தத்தை கேட்டு, என் விண்ணப்பத்தை கேட்டு, என் கூக்குரலை கேட்டு, என் கண்ணீரை கண்டு நீர் என்னை
என்னை விடுதலையாக்கினீர், நீர் என்னை சுகமாக்கினீர், நீர் கண்ணீரை துடைத்து என் குற்றத்தை மாற்றினீர். உமக்கு நன்றி 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 நன்றி. நீர் என்னை விடுவித்து, நீர் என்னை தப்புவித்து, நீர் சத்தத்தை கேட்டு உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை. நீ கரங்களை பெறுவதா, நீ கரங்களை கொண்டு ஆசீர்வதிக்க. விடுதலை எங்கள் வைங்கப்பா. உங்க சத்தத்தை கேட்டு அதுக்கு பதில் கொடுக்கிறார்கள். நன்றி. பதில் கொடுத்துக்கான நன்றி அப்பா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பாதுகாப்பு தாங்க. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுத்து அப்பா, நீ கண்ணீரோடு மிகுந்த வேதனையோடு சமத்தை நோக்கி ஜெபித்திருக்கிறார். வேதனை நீக்கி அவரை ஆசீர்வதி. ஒவ்வொருவருமே நீ கரங்கள் குடும்பத்தில் பாதுகாப்பு தாங்க. சத்யாவின் மகிமையின் ஒளிக்கு சபை மீது உடைய வளர்த்த பாதுகாப்பு இருக்கிறது. ரத்தத்தில் எங்களை வைத்து பாதுகாத்து எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்தி எங்களை காத்து மீட்பை இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். எல்லா கையையும் உற்சாகமா ஹalleluya 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 ஹalleluya. அப்படியே சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹalleluya. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவுக்கு வாழாத நாம் ஸ்தோத்திரம். ஆமென். ஜெயம் கொடுக்கும். ஆமென். ஆமென். கோடி கோடி. ஆமென். ஆமென். இயேசு ராஜாவுக்கு வாழாத நாம் ஸ்தோத்திரம். நம்மோடும் குடும்பத்தோடும் தலைமுறையோடும் விசேஷமான சபையோடும் சத்தியாவின் ஊழியத்தோடும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.